هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا هذا القرآن هو الهادي لأوائلنا وأواخرنا يدعو للعلم وللعمل لا شيء سواه يهذبنا هذا القرآن هو الهادي لأوائلنا وأواخرنا يدعو للعلم وللعمل لا شيء سواه يهذبنا. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار وبعد. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய வல்லவன் ரஹ்மானை போற்றி புகழ்ந்து நற்குணங்களுக்கெல்லாம் முன்னுதாரணமாக வாழ்ந்து காட்டிய நம் உயிரிலும் மேலான தலைவர் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் சலாமும் சொல்லி ஆரம்பம் செய்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். அன்பு சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹுடைய மிக பெரும் அன்பின் காரணமாக அல்லாஹு தாலா நம்மீது கடமையாக்கி இருக்கக்கூடிய இந்த ஜும்ஆவுடைய ஹுத்துபாவை கேட்பதற்காக அல்லாஹுடைய மாளிகையிலே நேர காலத்தோடு நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். அந்த அடிப்படையிலே நிரந்தரமில்லாத முடிவடையக்கூடிய அற்பமான இந்த உலக வாழ்க்கையை எனக்கும் உங்களுக்கும் தந்த ரப்புல் ஆலமீன் இந்த வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழக்கூடாது என்பதையெல்லாம் அல் குர்ஆன் அஸ் சுன்னாவின் மூலம் தெளிவாக வழிகாட்டி எச்சரித்து அற்பமான முடிவடையக்கூடிய நிரந்தரமில்லாத இந்த வாழ்க்கையை நமக்கு தந்திருக்கிறான். இந்த வாழ்க்கையை வாழுகின்ற நாம் ஒவ்வொரு நிமிடமும் சொர்க்கத்தை அடைவதற்கு நான் என்ன செய்யலாம், எந்தெந்த காரியங்களிலே நான் ஈடுபட்டால் என்னுடைய மறுமை வாழ்க்கை வெற்றிகரமானதாக அமையும் என்ற சிந்தனையிலே ஒவ்வொரு முஃமினும் வாழணும். அந்த அடிப்படையிலே நற்குணங்கள் ஓர் ஈமானிய பார்வை என்ற ஒரு தலைப்பு இன்றைய ஹுத்துபாவுக்காக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்பு சகோதரர்களே, பெரியவர்களே, நற்குணங்கள் என்ற இந்த அஹ்லாக் என்ற இந்த விடயத்தை பொறுத்த வரைக்கும் சமூகத்தின் மத்தியிலே ஏராளமான நிறைய இபாதத்து செய்யக்கூடியவர்கள், தொழுகையில் பெர்ஃபெக்டாக மிகவும் சிறப்பாக ஐவேளை தொழுகையை நிறைவேற்றக்கூடியவர்கள், ஒவ்வொரு வருடமும் ரமலானை அழகான முறையிலே கழிக்கக்கூடியவர்கள், ஜக்காத்திலே எல்லாம் சரியான முறையிலே கணக்கு பார்த்து கொடுக்கக்கூடியவர்கள், வருடா வருடம் ஹஜ் செய்யக்கூடியவர்கள் அல்லது உம்ரா செய்யக்கூடியவர்கள் கூட அஹ்லாக் என்று சொல்லக்கூடிய நட்பண்புகள் என்று சொல்லக்கூடிய இந்த விடயத்திலே நிறைய பலவீனமான நிலையிலே இருக்கிறார்கள். நாம் தொழுதால், நாம் நோன்பு பிடித்தால், நாம் செய்கின்ற பல இபாதத்துகள் நேரடியாக அல்லாஹ்வோடும் அடியானோடும் சம்பந்தப்பட்ட காரியங்கள். இப்போ நம்ம தொழுகையில் ஒரு தவறு விட்டால், நாம் தப்பு செய்தால் அல்லாஹ்விடத்தில் தான் மன்னிப்பு கேட்கணும், அல்லாஹ் அவர்களை மன்னிப்பான். நோன்பு பிடிப்பதில் தப்பு செய்கிறோமா, தவறு செஞ்சிட்டோமா, சரியாக ஜக்காத்து கொடுக்கலையா, யாரோடு நாம் அந்த நம்முடைய நடவடிக்கைகள் மன்னிப்பு கேட்டல் யாரோடு இருக்கும்? அல்லாஹ்விடத்தில் இருக்கும். யா அல்லாஹ், நான் இத்தனை வருஷம் சரியாக தொழல, நீ மன்னிச்சிருந்தா அல்லாஹ் மன்னிப்பான். அல்லாஹ் மன்னிக்க போதுமானவன். நற்குணங்கள் என்ற இந்த விடயத்தை பொறுத்த வரைக்கும் நாம் அஹ்லாக் உள்ளவர், பண்பாடு உள்ளவர் என்று யாரை சொல்ல போறோம்? ஐவேளை ஜமாத்துக்கு வந்து தொழுகிறவரை பார்த்து யாரும் அப்படி சொல்ல போறது இல்லை.
அவரை நல்ல தொழுகையாளி என்று தான் சொல்லுவோம். நல்ல நோன்பாளி என்று அதிகமாக நோன்பு பிடிக்கக்கூடிய சுன்னத்து நோன்புகளை எல்லாம் பிடிக்கக்கூடியவரை பார்த்து மாஷா அல்லாஹ் அவர் நல்ல நோன்பாளி, சுன்னத்து நோன்பு கூட விட மாட்டார், திங்கள் வியாழன் நின்று நோன்பு பிடிப்பார், நல்ல நோன்பாளி என்று தான் சொல்லுவோமே தவிர யாரிடத்திலே அழகான நற்குணங்கள் நல்ல பண்புகள் அடுத்தவர்களோடு அழகிய முறையில் நடந்து கொள்ளக்கூடிய அந்த முறை யாரிடத்தில் இருக்குமோ அவரைத்தான் அஹ்லாக் உள்ளவர் என்று சொல்லுவோம். அப்ப இந்த அஹ்லாக் என்பது யாரோடு சம்பந்தப்பட்ட விஷயம்? சக மனிதர்களோடு, ஏனைய உயிரினங்களோடு சம்பந்தப்பட்ட விஷயம். இந்த விடயத்திலே ஒருத்தர் தப்பு செய்து விட்டால், இன்னொரு மனிதனுடைய விடயத்திலே ஒருத்தர் தப்பு செய்து விட்டால், நீங்க தஹஜ்ஜத்திலே எழும்பி கண்ணீர் வடித்து துவா கேட்டாலும், ஆயிரம் சதகா செய்து துவா கேட்டாலும், எவ்வளவு பெரிய அளவில் நீங்கள் பாவ மன்னிப்பு கேட்டாலும், எந்த மனிதனுக்கு நீங்கள் அநீதியோ துரோகமோ அவதூறோ என்ன நீங்க அடுத்த மனிதனுக்கு என்ன தப்பு பண்ணீர்களோ அந்த மனிதனிடத்தில் நீங்க போய் மன்னிப்பு கேட்டு அவர் உங்களை மன்னிக்காத வரைக்கும் ரப்புல் ஆலமீன் மன்னிக்க போறதில்லை. அதனால தான் இந்த அஹ்லாக் என்ற விஷயம், பண்புகள், அழகிய பண்புகள் என்ற விஷயம் மிக மிக முக்கியமான ஒரு விஷயமாக கருதப்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல ஒரு சஹாபி வந்து கேட்கிறார். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த செய்தி இமாம் திர்மிதி அவர்கள் 2004வது செய்தியாக பதிவிடுகிறார்கள். நம்ம எல்லாரும் இந்த உலகத்துக்கு வந்த காரணம் என்ன? நிரந்தரமில்லாத இந்த வாழ்க்கையில் கிடைச்ச இந்த கொஞ்ச நாளில் நல்ல முறையிலே வாழ்ந்துவிட்டு மறுமையிலே சொர்க்கத்தை அடைய வேண்டும். அதுதானே எல்லாருடைய நோக்கமும். அதற்காகத்தானே இந்த மஸ்ஜிதில் வந்து உட்கார்ந்து இருக்கிறோம், அதற்காகத்தானே தொழுகிறோம், நோன்பு பிடிக்கிறோம், சம்பாதித்த காசை எல்லாம் அல்லாஹ்வுடைய பாதையில் சதக்கா என்று செலவு செய்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் கேட்கப்பது, யா ரசூலல்லாஹ், ஒரு மனிதனை சொர்க்கம் நுழைவிப்பதில் அதிகமாக எது பங்கு செலுத்தும்? எதை செஞ்சா ரொம்ப ஈஸியா சொர்க்கம் போகலாம், எது இருந்தால் அது சொர்க்கத்துக்கு நம்மை அழைத்து செல்லும் என்று கேட்கப்பட்ட நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் 2 விஷயம் சொன்னாங்க. ஆழமாக கவனிக்கணும் இந்த செய்தியை. சொர்க்கத்துக்கு அழைத்து போவதிலே மிக முக்கியமானது எது என்று கேள்வி கேட்கப்படுது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன பதில் தக்வல்லாஹ். முதலாவது தக்வா, இறையச்சம், அல்லாஹ்வை பற்றி அந்த பயம். அதனோட ரசூலுல்லாஹ் நிப்பாட்டாமல் அப்படியே சேர்த்து சொல்றாங்க வஹுஸ்னுல் ஹுல்க். தக்வல்லாஹ் வஹுஸ்னுல் ஹுல்க் சேர்த்து ஒரே வரியில ஒன்றாக சேர்த்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இறையச்சமும் நட்பண்புகளும் தான் ஒரு மனிதனை சொர்க்கத்துக்கு அழைத்து போகும். சுப்ஹானல்லாஹ். நட்பண்புகள் ஒருத்தர் சொர்க்கத்துக்கு அழைத்துட்டு போகும் என்றால் நம்முடைய பண்புகள் விஷயத்தில், நம்முடைய குணங்களுடைய விடயத்தில் நாம் எவ்வளவு யோசிக்கணும். காலையில் எழும்பினா ஒரு மனிதன் தன்னுடைய தொழுகை விஷயத்தை பார்க்கக்கூடியவர், டைமுக்கு தொழுகிறானான்னு பார்க்கணும், ஃபர்லு கட்டாயம். அதே மாதிரி நம்முடைய ஏனைய பொறுப்புகள், வீட்டில் சாப்பிட்றதுக்கு இருக்கிறா, தொழில் செய்கிற விஷயங்கள், காசு விஷயங்கள், எப்படி அதையெல்லாம் பார்த்து பார்த்து நம்ம செய்கிறோமோ, யாருக்கு கொடுக்க வேண்டியிருக்குது, எவ்வளவு செலவழிக்க வேண்டியிருக்குது. இதே மாதிரி ஒரு மனிதன் சொர்க்கத்துக்கு அழைத்துட்டு போற விஷயம் என்று சொன்னால் நற்குணம், அதை எவ்வளவு யோசிக்கணும். என்னிடத்துல என்னென்ன நட்பண்புகள் இருக்குது, என்னிடத்திலே கூடாத குணங்கள் என்ன இருக்குது, எதை விட்டும் நான் தவிர்த்து கொள்ளணும், என்னென்ன குணங்களை நான் இன்னும் என்னிடத்திலே சரி செய்து கொள்ளணும், எந்த நற்குணங்களை எல்லாம் நான் இன்னும் அதிகப்படுத்தணும். இப்படி ஒரு மனிதன் தேடி தேடி பார்த்து பார்த்து செய்ய வேண்டிய ஒரு விடயம்தான் அஹ்லாக் என்ற இந்த விடயத்தில் தன்னை சீர்திருத்திக் கொள்வது. அல்லாஹு தாலா யாரை நமக்கு வழிகாட்டியாக, தலைவராக, நம் உயிரிலும் மேலான தலைவராக இந்த உலகத்திலே நமக்கு தந்தானோ அல்லாஹு தாலா அந்த நபிக்கு கொடுக்கிறான் சான்றிதழ், சர்டிபிகேட். 40 வயசுல ரசூலுல்லாவை நபியாக தெரிவு செய்யும் வரைக்கும் அந்த சமூகமே கொடுத்திருந்தது, இவரை மாதிரி ஒரு நல்ல மனிதன் இந்த பூமியில இல்லை. நம்பிக்கையாளர், உண்மை பேசுபவர், அவங்க கொடுத்திருந்தாங்க சர்டிபிகேட். இப்ப அல்லாஹு தாலா தன்னுடைய நபிக்கு கொடுக்கிற அந்த சர்டிபிகேட், சான்றிதழ். 68வது அத்தியாயம் சூரா கலம்
4வது வசனத்திலே அல்லாஹு தாலா ரசூலுல்லாவை பார்த்து சொல்ற, நபியே நீங்கள் மகத்தான மகத்தான நற்குணத்தின் மீது நீங்கள் இருக்கிறீர்கள். எனக்கும் உங்களுக்கும் வழிகாட்ட வந்த நம் உயிரிலும் மேலான தலைவர் நட்பண்புகளில் மிகச்சிறந்தவராக இருந்தார். பிற மனிதர்களோடு நடந்து கொள்ளக்கூடிய விஷயத்திலே அந்த பண்பாடுகளில் அவரை மிஞ்ச இந்த உலகத்தில் இதுவரைக்கும் எந்த தலைவரும் வரவில்லை, இதுக்கு பின்னாடியும் வர முடியாது. அப்படி உலகமே போற்றுகின்ற நற்குணங்களில் உலகத்திலேயே முதன்மையில உள்ள தலைவர் என்னுடைய உங்களுடைய தலைவர். அவருடைய உம்மத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாம், அவரை நேசிக்கிறோம் என்று சொல்லக்கூடிய நாம், குர்ஆனையும் சுன்னாவையும் பின்பற்றுவோம், அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டுதலுக்கு அங்கால ஒரு அடி நகர மாட்டோம் என்று சுன்னாவை வாழ்க்கையிலே பற்றி பிடிக்கக்கூடிய நாம், அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையிலே இருந்த அந்த அஹ்லாக், பண்பாடு, நல்ல குணம் என்ற விஷயத்தில் எந்த அளவுக்கு கவனம் செலுத்துகிறோம் அன்பு சகோதரர்களே. அப்துல்லா இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி, இமாம் புகாரி அவர்கள் 3559வது செய்தியாக பதிவிடுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் யாருடனும் கூடாத வகையில், அசிங்கமான முறையில், அருவருக்கத்தக்க முறையிலே பேச மாட்டார்கள், நடந்து கொள்ள மாட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அடிக்கடி சொல்லுவார்களாம், இன்ன மின் ஹியாரிக்கும் அஹ்ஸனுக்கும் அஹ்லாகா, உங்களிலேயே யார் நட்பண்புகளால் சிறந்தவரோ அவர்தான் உங்களிலேயே சிறந்தவர். உங்களிலேயே சிறந்தவர் பெரிய காசு வசதி படைத்தவர் அல்ல. உங்களிலேயே சிறந்தவர் பெரிய டிகிரி ஹோல்டர், படிப்புல அவ்வளோ பெரிய அந்தஸ்து பட்டதாரி அல்ல. யார் சிறந்தவர்? நற்குணங்களால், அழகிய பண்புகளால் யார் சிறந்தவரோ அவர்தான் உங்களிலேயே சிறந்தவர். சுப்ஹானல்லாஹ். அப்ப நாம் நம்முடைய குணங்களை, நற்குணங்கள் என்ற ஒரு பட்டியலை நீங்க போட்டா, பொறுமை, விட்டு கொடுப்பு, இப்படி அடுத்தவரை பற்றி எதுவும் தவறாக அவர் இல்லாத இடத்தில் பேசாமல் இருப்பது, இதுவும் நற்குணம் தான். சரி, இந்த மாதிரி கோபப்படாமல் இருப்பது, அவசரப்படாமல் இருப்பது, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க அவசரம் என்பது ஷைத்தானுடைய பண்பு. நமக்குள்ள அது சில வேளை வந்துடும். அந்த நேரத்தில் எல்லாம், கோபம் வருகின்ற நேரத்தில், அவசரப்பட்டு முடிவுகளை எடுக்கின்ற நேரத்தில் ஷைத்தானை விட்டு நம்ம பாதுகாப்பு தேடிக்கொள்ளணும். அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன மிக மிக முக்கியமான ஒரு செய்தி. இந்த செய்தியை மட்டும் நீங்க மனதில் ஆழமாக பதிந்தால், இன்று முதல் உங்களுடைய வாழ்க்கையில நாம் அத்தனை பேரும் நம்முடைய வாழ்க்கையிலே இதுவரைக்கும் கொடுக்காத ஒரு முக்கியத்துவத்தை நட்பண்புகளுக்கு கொடுக்கணும். அபு தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த செய்தி, இமாம் திர்மிதி அவர்கள் 2003வது செய்தியாக பதிவிடுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நாளை மறுமையிலே நாம எவ்வளவுதான் வாழ போறோம் இந்த உலகத்துல, இன்னும் எத்தனை நாள் தான் நம்முடைய அஜல் எஞ்சி இருக்குது. நாம மரணிக்க போறது 1000% உறுதி. மரணத்துக்கு பின்னாடி மறுமை என்ற வாழ்க்கை இருக்குது என்பதை நம்பியதால் தான் நம்ம முஃமின். இல்லாட்டி நம்ம முஃமின் இல்லையே. இந்த மறுமை வாழ்க்கையை நம்பிய ஒருத்தர் மறுமையிலே அல்லாஹ் மீசானிலே என்னுடைய நன்மை தீமைகளை எல்லாம் போட்டு நிற்பானே, அந்த தராசு யாருடைய தராசின் அந்த நன்மையுடைய எடை அதிகரிக்கிறதோ அவரால் மட்டும்தானே சொர்க்கத்துக்கு போகலாம். இதுல எவ்வளவு கவனமா இருக்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நாளை மறுமையிலே மீசானிலே அதிகம் அதிகம் பாரத்தை, எடையை அதிகரிக்க செய்யக்கூடிய ஒன்று எது தெரியுமா? ஹஸ்னுல் ஹுல்க், நட்பண்புகள் என்றார்கள், நல்ல குணங்கள் என்றார்கள். அதே ஹதீஸ்ல தொடர்ந்து ஒரு மனிதன் தொடர்ந்து தொழுகிறார், தொடர்ந்து நோன்பு பிடிக்கிறார், இன்னொரு மனிதனிடத்திலே அழகான குணங்கள், நட்பண்புகள் அவர் சிறந்தவராக இருக்கிறார். இந்த தொழுதவருடைய, நோன்பு பிடித்தவருடைய அந்தஸ்தை மறுமையிலே இந்த அஹ்லாக் உள்ள மனிதர் அடைகிறார். சுப்ஹானல்லாஹ். நாம் 5 வேளை ஜமாத்துல முன்வரிசையில் தொழக்கூடியவராக இருக்கலாம். அடுத்த சகோதரனை பார்த்து நம்முடைய முகம் மலர்ந்து சிரித்து புன்முறுவல் பூத்து சலாம் சொல்ல நம்மால முடியாவிட்டால், அடுத்தவரோடு நல்ல முறையிலே அழகாக அன்பாக பண்பாக பேச முடியாவிட்டால்,
சகிப்பு தன்மையோடு விட்டு கொடுத்து அழகிய முறையிலே உறவுகளோடு, உறவினர்களோடு, சகோதரர்களோடு, ஈமானிய உறவுகளோடு நம்மால பழக முடியாவிட்டால் நாம் எப்படி சகோதரர்களை மீசான்ல நம்முடைய நன்மையின் பக்கம் எடை அதிகரிக்கணும் என்று நாம் எப்படி விரும்புறது? அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டுதலை பின்பற்றக்கூடிய நாம் ஒவ்வொருத்தரும் நட்பண்புகளை அதிகம் கவனித்து செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். பொறுமை என்ற தன்மை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அஸ்ஸப்ரு தியாவும், பொறுமை என்பது ஒளி என்றார்கள். அப்ப எங்க எல்லாம் பொறுமை இழக்க நேரடிகிறதோ அந்த இடத்தில் தான் பொறுமையா இருக்கணும். சும்மா பொறுமையா இருக்கிறது என்பது என்ன? எப்ப கஷ்டமான இடமோ, எப்ப நம்மால நம்முடைய நாவை கட்டுப்படுத்த முடியாமல் இருக்குதோ அந்த இடத்திலே பொறுமை காப்பதுதான் பொறுமை. பேசுறதெல்லாம் பேசிட்டு சொல்றதெல்லாம் சொல்லிட்டு பொறுமையா இருக்கிற இதுக்கு மிச்ச சண்டை வானம் என்று அதுக்கு என்ன பேர் பொறுமை? பல முஸ்லிம் சகோதரர்கள், அண்டை வீட்டார்கள் சகோதரர், சுப்ஹானல்லாஹ், 20 வருஷம் 25 வருஷம் பக்கத்து வீட்டில் வாழ்ந்தவர்கள் சின்ன ஏதாவது ஒரு சாதாரண ஒரு பிரச்சனைக்காக எப்படி பேசுறார்கள்? நீங்க பக்கத்தோடு இருந்தாலும் பரவாயில்ல, மௌத்தாயினா கூட உங்களோட ஜனாசாவுக்கு முகத்துல முழிக்க மாட்டோம். பிரச்சனை சின்னது, ஆனால் அவசரம் முந்துது, ஷைத்தான் முந்துகிறான். நாம் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடிக்கொள்ளணும். அன்பு சகோதரர்களே, ஒரு சம்பவத்தை சொல்றேன். அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்திலே அதாவது ரசூலுல்லாவுக்கு ஒரு மிக முக்கியமான சோதனையை அல்லாஹ் வச்சாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய விஷயத்துல. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா யாரு? அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவி. அதே மாதிரி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகள், ரசூலுல்லாவுடைய நெருங்கிய நண்பன். ரசூலுல்லாஹ் இந்த இடத்துல எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்பதையும் அல்லாஹ் பரிசோதிக்கிறான். ஏனைய சஹாபாக்களுக்கும் இதில் அல்லாஹ் பெரிய ஒரு படிப்பனையும் கொடுத்தான். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தப்பு செஞ்சிட்டாங்க, ஒழுக்கம் மீறி நடந்துட்டாங்கன்னு ஒரு அவதூறு பரவுது. சில குறிப்பிட்ட சஹாபாக்களும் அதிலே சேர்ந்து அவதூறை பரப்புகிறார்கள். இது பெரிய ஒரு சம்பவம். சுருக்கமா சொல்றேன், அல்லாஹ் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை தூய்மைப்படுத்துறான். அவங்க எந்த தப்பும் செய்யல, அவர்கள் கற்புள்ள ஒழுக்கமுள்ள பெண் என்று அல்லாஹ் சான்று கொடுக்கிறான். இந்த நேரத்திலே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, சாதாரணமா யோசிச்சு பாருங்க, எனக்கு பெண் பிள்ளைகள் இருக்குது, உங்களுக்கும் பெண் பிள்ளைகள் இருக்கும். என்னுடைய மகள் மீது ஒரு மனிதன், என்னுடைய நெருங்கிய ஒரு தோழர் என்று வைங்களேன், என்னோட ரொம்ப நெருங்கி பழகக்கூடிய ஒருத்தர் என்று வைங்களேன், அவர் தப்பாக பேசுகிறார். ஒரு பெண்ணுக்கு இருப்பதிலே ஆக உச்சகட்டமான சொத்து எது? தன்னுடைய ஒழுக்கம், கற்பு. அப்ப தன் மகளுடைய கற்பு ஒழுக்கத்தை பற்றிய ஒருத்தர் அவதூறாக தப்பாக பேசி விடுகிறார் என்றால் ஒரு தந்தைக்கு எப்படி இருக்கும்? ஒரு வாப்பாக்கு என்ன இருக்கும்? எப்படி அந்த மனநிலைமை இருக்கும்? இப்ப அல்லாவே அதை சரி செய்து ஒழுக்கமுள்ள பெண் அப்படின்ட்டு தன் மகளை சுத்தப்படுத்திய பின்னாடி அந்த வாப்பாவுக்கு எப்படி ஒரு சந்தோஷமும், யாரு தப்பாக பேசினார்களோ அவர்களை பற்றி எப்படி ஒரு கோபமும் வைராக்கியமும், எப்படி ஒரு ரோஷமும் வரும். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த இடத்துல வச்சு என்ன சொல்றாங்கன்னா, இந்த அவதூரை பரப்பிய சில பேர்ல முக்கியமான ஒருத்தர் மிஸ்தஹ் ரலியல்லாஹு அன்ஹு. அவர் ஒரு சஹாபி, பத்ர் யுத்தத்திலே கலந்து கொண்டவர். ஆனாலும் ஏதோ ஒரு வகையில மனிதன் என்ற ரீதியில் இதைத்தான் நாங்க புரியணும். சஹாபாக்களாக இருந்தாலும் சகோதரர்களே, மனிதன் என்ற ரீதியில் சில வேளைகளில் தப்புகள் நடக்கலாம், தவறுகள் அவர்கள் செய்யலாம். அந்த நேரத்தில் நாம எப்படி நடந்து கொள்ளணும் என்று அல்லாஹ் சொல்லி தருகிறான். அல்லாஹ் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை தூய்மைப்படுத்திய பின்னாடி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, சத்தியமிட்டு சொல்றாங்க, இதுக்கு பின்னாடி இந்த மிஸ்தஹ் அவர் ஒரு ஏழை, அவருக்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு உதவி செஞ்சுட்டு இருந்தாங்க. சரி, காசு செலவழிச்சிட்டு இருந்தது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. அப்ப அவர் சொல்றாரு, அல்லாஹ் மீதானே இதுக்கு பின்னாடி நான் இவருக்கு எதுவும் கொடுக்க மாட்டேன், இவருக்கு நான் எந்த செலவும் செய்ய மாட்டேன் என்று சத்தியமிட்டு சொல்றார். ரப்புல் ஆலமீன்
தப்பு செய்த மிஸ்தஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தண்டிக்கிற வேண்டிய இடத்துல அல்லாஹ் எப்படி சொல்றான் தெரியுமா? 24வது அத்தியாயம் சூரா அன்-நூர் 22வது வசனம் சகோதரர்களே, அற்புதமான வரிகள். ரப்புல் ஆலமீன் என்னையும் உங்களையும் நேசிக்கிறான் என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ளணும். சக மனிதர்களோடு, நமக்கு தப்பே செய்த ஒருத்தரோடு நாம் எப்படி நடந்து கொள்ளணும் என்று இந்த வார்த்தைகள் மூலமாக நாம் புரிந்து கொள்ளலாம். அல்லாஹு தஆலா கேட்கிறான். குறிப்பாக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய விடயத்தில் இறக்கப்பட்ட விஷயம் எனக்கும் உங்களுக்கும் மிகப்பெரிய படிப்பினை. அல்லாஹ் கேட்கிறான். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நேரடியா பார்த்து கேட்கிற மாதிரி இருக்குது. இதை நானும் நீங்களும் நமக்கும் படிப்பினையாக எடுக்கணும். அலா துஹிப்பூன அய்யக்ஃபிரல்லாஹு லக்கும், நீங்கள் மன்னித்து விடுங்கள், பொருட்படுத்தாதீர்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்றான், உங்கள் இறைவன் உங்களை மன்னிக்க வேண்டும் என்று உங்களுக்கு விருப்பம் இல்லையா? எனக்கு ஒருத்தர் தப்பு பண்றார், என்னுடைய மானத்திலே ஒருத்தர் கை வைத்து விட்டார், எனக்கு எதிராக அவதூறு பரப்பி விட்டார், அவர் செய்தது தப்புன்னு தெரியும், தண்டிக்கிறதுக்கான எல்லா உரிமையும் எனக்கு இருக்குது. ஆனாலும் நான் அவரை மன்னித்து உண்மையாகவே அதை விட்டு, சரி அல்லாஹ்வுக்காக நான் உங்களை மன்னிக்கிறேன், இந்த விடயத்திலே நீங்கள் செய்தது தப்பாக இருந்தாலும் அல்லாஹ் என்னை மன்னிக்க வேண்டும் என்பதற்காக நான் உங்களை மன்னிக்கிறேன் என்று ஒருத்தர் தன்னுடைய இன்னொரு சகோதரனை மன்னிக்கிறார் என்றால் அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? அலா துஹிப்பூன அய்யக்ஃபிரல்லாஹு லக்கும், அல்லாஹ் உங்களை மன்னிக்க வேண்டும் என்று உங்களுக்கு விருப்பம் இல்லையா? நான் அடுத்தவரை மன்னித்தால் என் பாவங்களை என் ரப்பு மன்னிக்கிறான் என்றால் என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு எப்படி பெரிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் தர்றான். இதை பயன்படுத்தாமல் மரணிச்சாலும் அவர் மௌத்தாயினால் அவரை மன்னிக்க மாட்டேன், அவருடைய மையத்துக்கு நான் போக மாட்டேன், நான் மௌத்தாயினால் அவரை வரவானம் என்னங்க, இப்படி சர்வசாதாரணமான சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கெல்லாம் அல்லாஹ் என்னை மன்னிப்பதற்கு எனக்கே ஒரு வாய்ப்பை உருவாக்கி தருகிறான். அதை நான் பயன்படுத்தாமல் விடுகிறேன் என்றால் மறுமையிலே சொர்க்கம் நுழையணும் என்ற ஆசை எனக்கு இல்லையா? அந்த ரப்புல் ஆலமீனுடைய மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அந்த உண்மையான நோக்கம் நம்மிடத்தில் இல்லையா? மறுமையிலே அல்லாஹ் விசாரணையின் போது ஒவ்வொருத்தராக கூப்பிடுவான். தனித்தனியாக விசாரணை நடக்கும். நம்முடைய விசாரணை எல்லாரும் பார்த்து கொண்டிருப்பார்கள். நாம் செய்த தப்புகள் தவறுகள் எல்லாம் உலகம் முழுக்க வாழ்ந்த அத்தனை பேருடைய முன்னாடி தான் விசாரிக்கப்படும். எப்படி இருக்கும்? இந்த உலகத்திலே செய்த பாவங்கள், மறைத்து மறைத்து செய்த விடயங்கள், யாருக்கும் தெரியாமல் செய்த ஹராமான விடயங்கள் எல்லாம் அத்தனை பேர் முன்னாடியும் பப்ளிக்காக அத்தனை பேர் முன்னாடியும் இறைவன் விசாரிப்பான். ஒரு சில பேரை மட்டும் சகோதரர்களே, ஒரு சில பேரை மட்டும் ரப்புல் ஆலமீன் திரை போட்டு ஹிஜாப் அல்லாஹ் தனிமையிலேயே விசாரிப்பான். அல்லாஹ் அவரை தனிமையில விசாரிக்கிற நேரம் அவரிடத்துல ஒவ்வொன்றாக சொல்லி காட்டுவானாம். மனிதா, நீ இந்த பாவத்தை செய்தாய், உனக்கு ஞாபகம் இருக்கிறதா? இந்த தப்பை நீ செய்தாய், உனக்கு ஞாபகம் இருக்கிறதா? இந்த நேரத்தில் இந்த இடத்தில் இப்படியான ஒரு கூடாத காரியத்தை செய்தாய், உனக்கு அது தெரியுமா? அத்தஅரிஃபு தம்பகதா, இன்ன பாவங்களை செய்தாய், உனக்கு தெரியுமா? அவன் சொல்லுவானாம், நஅம் ரப்பி. அல்லாஹ்விடத்துல போய் சொல்லலாமா? ரப்பிடத்துல இல்லை என்று மறுக்கலாமா? தெரியும் ரப்பே. திரும்ப அல்லாஹ் ஒவ்வொன்றாக அத்தஅரிஃபு தம்பகதா, இந்த பாவத்தை நீ செய்தாய், இந்த இடத்தில் செய்தாய், தெரியுமா? ஞாபகம் இருக்கிறதா? நஅம் ரப்பி, தெரியும் ரப்பே. இப்படி ஒவ்வொன்றாக அல்லாஹ் அடுக்கி கொண்டு போற நேரத்தில் அந்த மனிதன் அவனாக முடிவெடுத்துக் கொள்ளுவானாம், நான் அழிஞ்சிட்டேன், நான் நரகவாதிதான், எனக்கு விடுதலை இல்லை, இவ்வளவும் அல்லாஹ் சொல்றானே, நான் பாவி, நான் நரகவாதி என்று அவனே முடிவெடுத்துக் கொள்ளுவானாம். அல்லாஹ் அந்த அடியானை பக்கத்திலே அழைத்து அரவணை தோளிலே கை போட்டு, என் அடியானே, நீ இந்த உலகத்தில் செய்த பாவங்களை எல்லாம் நான் மறைத்து வந்தேன், யாருக்கும் தெரியாமல் மறைத்து வந்தேன். இன்றைய தினமும் அதை நான் மறைத்து உன்னை மன்னித்து சொர்க்கத்துக்கு அனுப்புறேன், போ சொர்க்கத்துக்கு என்று சொல்லுவானாம். சுப்ஹானல்லாஹ். இப்படி ஒரு பாக்கியம் யாருக்கு கிடைக்கும் சகோதரர்களே? யாரை அல்லாஹ் அப்படி கூப்பிடுவான் தெரியுமா? யாரை அப்படி மறைத்து திரை போட்டு விசாரிப்பான் தெரியுமா சகோதரர்களே? இந்த உலகத்திலே இன்னொரு மனிதனுடைய பாவத்தை தெரிந்திருந்தும்
தப்பு தெரிந்திருந்தும், அவர் செய்கின்ற பிழைகள் தெரிந்திருந்தும் அதை சமூகத்திலே பகிரங்கப்படுத்தாதவர், அடுத்தவருடைய மானத்தை விற்று அவரை மானபங்கப்படுத்தாதவர். தப்புன்னு தெரியுதா, அழகான முறையில் நல்ல முறையில், இதுதான் அஹ்லாக். நேர்ல பேய்த்து தனிமையில சொல்லணும், இப்படி ஒரு இருக்குது, கொஞ்சம் திருத்திக்கோங்க, இது கூடாது, இது பிழை, இப்படி நீங்க நல்ல, இது நல்லமில்லை, இப்படி அழகான முறையிலே, அன்பான முறையிலே, பண்பான முறையிலே சொல்லணும். அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டுதல் அதுதானே. அப்படித்தானே என்னோட உயிரிலும் மேலான தலைவர் நமக்கு சொல்லி தந்தார்கள். தப்பு செய்கிறவர்களை தாறுமாறாக ஏசி அடிச்சு கோபத்திலே எந்தெந்த வார்த்தைகள் எல்லாம் வெளியே வருதோ அத்தனையும் சொல்லிவிட்டு அதுக்கு பிறகு நாம் பொறுமையாயிருக்கிறோம் என்று சொல்லி ஏதாவது அர்த்தம் இருக்குமா? இல்லை. அதனால் அன்பு சகோதரர்களே, அல்லாஹ் மறுமையிலே என்னை தனிமையில் விசாரிக்கணுமா? விசாரணை உறுதி. விசாரணையிலிருந்து யாரும் தப்பேலாது. ஆனால் மனிதன் அப்ப விரும்புவது, நான் செய்த எல்லா தப்பையும் யாருமே இந்த உலகத்திலே யாருக்கும் தெரியாமல் நான் செய்த மாதிரி மறுமையிலையும் அல்லாஹ் மறைச்சிரணும். அப்படிப்பட்ட பாக்கியம் வேண்டுமென்றால், மறுமையிலே அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மறைத்து மன்னிக்க வேண்டும் என்றால், இந்த உலகத்திலே அடுத்த மனிதர்களுடைய விடயத்தில் அவர்களுடைய மனித உரிமைகளை பேணி அவர்களை பற்றி அவதூறு பேசாமல், தப்பையே இருந்தாலும் அழகான முறையில் தனிமையில் நேரில் சந்தித்து சொல்லி கொடுக்கணுமே தவிர நடு சந்தியில வச்சு பிரச்சனைப்படுத்துவதோ, அவரை பற்றி அடுத்தவர்கள் இன்றைக்கு சர்வ சாதாரணமா இப்போ ஒரு பிரச்சனை நடக்குது, இங்க இருந்து பேசி முடிக்கலாம், பேச மாட்டார்கள். வீட்டுல போய் உட்கார்ந்து ஃபேஸ்புக்ல லைவ், உலகத்துக்கே வீடியோ. இன்றைக்கு இந்த இடத்துல இப்படி நடந்துச்சு, இவர் இப்படி செஞ்சார், இவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா, அவர் அப்படிப்பட்டவர் தெரியுமா என்று முழு உலகத்துக்கும் சமூக வலைத்தளங்களிலே பரப்புகிறார்கள். சில வேளை யாரோ ஒருத்தர் என்ன பத்தி பேசி இருக்கலாம், எனக்கு அவரோட பேசுறதுக்கு நம்பர் எடுக்கலாம், அல்லது அவரை பற்றி தெரிந்து அவரோடு நேரில் சரி பேசலாம். ஆனால் அது எதையுமே செய்யாமல் உடனே இவர் லைவ் அல்லது ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி பப்ளிக்கா ஃபேஸ்புக்லையும் யூடியூப்லையும் சமூக வலைத்தளங்களையும் இவர் என்னை பற்றி இப்படி விமர்சிக்கிறார், அவர் அப்படி, இவர் இப்படி, தனி மனித விடயங்களிலே இன்றைக்கு மானங்கள், தனி மனிதனுடைய கௌரவங்கள் இன்றைக்கு சர்வ சாதாரணமாக என்ன செய்யப்படுது, விளையாடப்பட்டு கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மனிதனுடைய அதாவது உயிரும் அந்த மனிதனுடைய மானங்களும் அவர்களுடைய சொத்துகளும் எவ்வளவு புனிதமானது. அல்லாஹ்வுடைய தூதருடைய கடைசி உரையிலே, ஹஜ்ஜத்துல் விதா, ரசூலுல்லாஹ்வுடைய இறுதி பேருரையிலே அதை ரசூலுல்லாஹ் அழுத்தமாக சொன்னார்கள். எப்படி காபா புனிதமானதோ, எப்படி மக்கா புனிதமானதோ, எப்படி அரஃபாவுடைய தினம் புனிதமானதோ, அதை விட புனிதமானது அடுத்த மனிதனுடைய மானம். அதிலே சர்வ சாதாரணமாக நம்ம விளையாடிட முடியாது. அதனால என்னிடத்திலே உள்ள நட்பண்புகளை நான் சீர்திருத்திக் கொள்ளணும். சக மனிதர்களோடு பழகுகின்ற விடயத்தில் நான் நல்ல முறையிலே பழகணும் என்ற இந்த விடயத்தை ஆழ் மனதிலே பதிய வைத்துக் கொண்டு நற்குணங்களை போதித்த அந்த தூதருடைய வாழ்க்கையை அணு அணுவாக பின்பற்றி வாழக்கூடிய நல்லவர்களாக வல்லவன் ரஹ்மான் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஹதானா லிஹாதா வமா குன்னா லினஹ்ததிய லௌலா அன் ஹதானல்லாஹ். அன்பு சகோதரர்களே, பெரியவர்களே, நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலம் அதிகமான மரண செய்திகளை நாம் கேள்விப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலம். நினைக்காத இடத்தில் இருந்தெல்லாம் ஜனாசா செய்திகள், குடும்ப உறவினர்கள், நண்பர்கள், தெரிந்தவர்கள், தெரியாதவர்கள் என்று இளம் வயது என்று சொல்லி அதிகமான மரணங்களை நாம் கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஒரு உண்மையான முஃமின் இன்றைக்கு என்னுடைய மரணம் நிகழ்ந்தால் மறுமையிலே நான் சொர்க்கம் செல்ல தகுதியான அந்த கூட்டத்தில் இருப்பேனா என்று முடிவு செய்து கொள்ளணும். நம்மை நாமே கேட்டுக்கொள்ளணும். நான் ஆரம்பத்திலே சொன்னேனே, அது திரும்ப ஒருக்கா சிந்திச்சு பாருங்க. அல்லாஹ்வுக்கு நாம் செய்த தப்புகளை, தவறுகளை அல்லாஹ்விடத்திலே கெஞ்சி கேட்டு மன்னிப்பு பெற்றுக்கொள்ளலாம். நம் ரப்பு நம்மை மன்னிப்பான். ஆனால் இன்னொருத்தர் உங்களால் மனசு புண்பட்டிருந்தால், நீங்கள் பேசிய ஒரு வார்த்தை, நீங்கள் செய்த ஒரு செயல், உங்களுடைய ஏதாவது ஒரு காரியம் அடுத்த சகோதரனை புண்படுத்தி இருந்தால், அவருடைய உள்ளம் நொந்திருந்தால்,
நீங்கள் நேரில் போய் அவரிடத்துல அல்லது தொலைபேசி மூலமாக ஏதோ ஒரு வகையில் அவரிடத்துல போய் நான் செய்த இந்த தப்புக்கு நீங்கள் என்னை மன்னிக்கணும், நீங்கள் மன்னிக்காவிட்டால் அல்லாஹ் மறுமையிலே என்னை மன்னிக்க மாட்டான் என்று நாம் சொல்லி மன்னிப்பு கேட்காத வரைக்கும் மறுமையிலே நமக்கு விமோசனம் இல்லை, வெற்றி இல்லை. இத்தனை வருஷம் வாழ்ந்துட்டு நாம பேசிய ஒரே ஒரு வார்த்தை காரணமாக ஷைத்தான் முந்திட்டான். ஷைத்தான் நம்மை பாவம் செய்ய வைப்பான். அதுதானே அவன் வேலையே. கோபப்பட வைப்பான். அவசரத்தில் 4 ஹராமான கூடாத தப்பான பேச்சுகளையும் தப்பான செயல்களையும் செய்ய வைப்பான். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஒரு முஸ்லிமை ஏசுவது பாவம் என்றார்கள். சிபாபுல் முஸ்லிமி ஃபுசூகுன், பாவம் என்றார்களே. சர்வ சாதாரணமாக இன்றைக்கு ஏசுறோம். அதுவும் எல்லாரும் பார்க்கிற இடத்தில் ஏசினால், 4 பேருக்கு தெரிகிற இடத்தில் அவரை மானபங்கப்படுத்தினால் அவருடைய உள்ளம் இப்படி புண்படும். அதே மாதிரி இன்னொரு பகுதி இருக்கிறது. சில வேளை நாம் செய்த விடயம் நியாயமாக இருந்தாலும், நம்மிடத்தில் தப்பே இல்லாமல் இருந்தாலும், அவர் இந்த வார்த்தையில ஏதாவது மனசு நொந்திருக்குமோ, ஏதாவது அவருடைய உள்ளம் புண்பட்டிருக்குமோ என்று நமக்கு ஒரு சந்தேகம் இருந்தால் கூட நாம் முந்தி அடித்து கொண்டு போய் மன்னிப்பு கேட்பதில் எந்த தப்பும் வந்துடாது சகோதரர்களே. இதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி தந்த மனப்பான்மை. இப்படித்தான் அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய தோழர்களை வளர்த்தார்கள். நான் ஒரு உதாரணம் சொல்றேன். இது உண்மையாக நடந்த சம்பவம். பாலைவனத்து மண்ணிலே அல்லாஹ்வுடைய தூதர் மிக கஷ்டப்பட்டு இந்த மார்க்கத்தை வளர்த்து கொண்டிருக்கிற நேரம், அந்த மக்காவிலே அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு வார்த்தை சொன்னால் வந்து அடிப்பார்கள். இஸ்லாத்தை எத்தி வைத்தால் கொலை செய்கிற அளவுக்கு அப்படி வேதனை, பயங்கரமான ஒரு காலம். அப்படித்தான் ரசூலுல்லாஹ் இஸ்லாத்தை வளர்த்தார்கள். அப்படி இருக்கிற நேரத்தில் அபூதர் அல் ஹிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு கேள்விப்பட்டு வர்றார். வந்து மக்கால ரசூலுல்லாஹ்வுடைய பேரை சொல்றது, முஹம்மதுன்னு ஒருத்தர் வந்திருக்கிறாராமே என்று சொன்ன உடனே அடிப்படுது, தாக்குதல் நடக்குது, ரத்தம் ஓடுது. அவர் ஓடி வந்து ஒளிகிறார் காபாவுடைய திரைச்சீலைக்குள்ளால. ஒளிஞ்சி 30 நாட்கள் சாப்பிட எதுவும் இல்லை, வெறும் ஜம்சம் தண்ணியை மட்டும் குடிச்சு அலி ரலியல்லாஹு அன்ஹுவை கண்டு அதுக்கு பிறகு போய் ரசூலுல்லாஹ்விடத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். ரசூலுல்லாஹ் சில அறிவுரைகளை சொல்லிட்டு சொல்றாங்க, நீங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதை யாருக்கும் சொல்லக்கூடாது, நீங்க நேரடியாக உங்களோட ஊருக்கு போகணும், யாருக்கும் இதை காட்டிக்கொள்ளக்கூடாது, இங்க நீங்க ஒரு முஸ்லிம் என்று சொல்லக்கூடாது. ஏன் அப்படி நிலைமை? சொந்த ஊரு சொந்த இடத்தில் அவ்வளவு குறைஷி குலத்தில் பெரிய அந்தஸ்தில் இருந்த ரசூலுல்லாவையே தாக்குகிறார்கள், அடிக்கிறார்கள் என்றால், வெளியூர்ல இருந்து வந்த ஒருத்தர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்னா கொலை தான் நடக்கும். அப்ப ரசூலுல்லாவிடத்துல இருந்து அவர் விடை பெற்று போய் நேரடியா திரும்ப கஅபத்துல்லாஹ்வுக்கு அருகில போய்த்து சொல்றார், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். எப்படி இருக்கும்? வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர் அல்லாஹ்வுடைய தூதர் என்று நான் சாட்சி கூறுகிறேன் என்று சொல்றார். அவருக்கு அடிக்கிறாங்க. எந்த அளவுக்கு என்ன, அவர் சாதாரணமாகவே உடல்ல ரொம்ப பலவீனமான ஒருத்தர், மெலிந்த அந்த ஒரு உடல் கொண்டவர். அடிக்கிறார்கள், மயக்கமுற்று விழுகிறார். அதுக்கு பிறகு அங்க சொல்லப்படுது, இவர் கிஃபாரி குலத்தை சேர்ந்தவர், நாம வியாபாரம் போகும்போது அவங்களோட குலத்தை தாண்டித்தான் போகணும், அதனால இவரை நாம அடிக்க கூடாதுன்னு அங்க சொல்லி அவரை காப்பாத்தி எடுத்துட்டு வரப்படுது. ரசூலுல்லாஹ் இடத்துல வர்றார். அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறாங்க, நான் சொல்லித்தானே அனுப்பினேன், இங்க ஒன்று சொல்லாதீங்க, அடிப்பாங்க, இப்படி நடக்கும் என்று சொல்லித்தானே அனுப்பினேன், ஏன் நீங்க போய் சொன்னீங்க? அவர் சொல்ற, யார சொல்ல, என் உள்ளம் விரும்பியது யார சொல்லலாம், இந்த சத்தியத்தை சொல்ல வேண்டும், இந்த உண்மையை பகிரங்கமாக சொல்லணும் என்று என் மனசு ஆசைப்பட்டுச்சு, யார சொல்ல, அதனால தான் நான் சொன்னேன். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, உங்களை அவர்கள் கொன்று விடுவார்களோன்னு நாங்கள் பயப்பட்டோம், அதனால தான் சொல்ல வேண்டாம் என்று சொன்னோம். அப்ப அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு ஒரு வார்த்தை சொல்லுவார், என்ன தெரியுமா சகோதரர்களே? அவர் சொன்ன, யார சொல்லலாம், எதை நீங்க சொன்னீங்களோ அதைத்தான் நானும் விரும்புகிறேன் யார சொல்லலாம். சுப்ஹானல்லாஹ். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட முதல் நாள் சகோதரர்களே, உங்களை கொன்று விடுவார்களோ என்று பயப்படுறோம் என்று ரசூலுல்லாஹ் சொன்ன நேரம், அதைத்தான் நானும் ஆசைப்படுறேன், என்னை அவர்கள் கொலை செய்யணும், அல்லாஹ்வுடைய பாதையில் என் உயிர் போகணும் என்று விரும்பின ஒரு சஹாபி. ஏன் இதை சொன்னேன் தெரியுமா? ஏன் இந்த சம்பவத்தை சொன்னேன் தெரியுமா? எந்த சஹாபி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட முதல் நாளிலேயே தன் உயிரை அல்லாஹ்வுடைய பாதையில் தியாகம் செய்யணும் என்று விரும்பினாரோ அப்படிப்பட்ட ஒரு மிக புனிதமான சஹாபி.
அவருடைய வாழ்க்கையில பிற்காலத்துல பிலால் ரலியல்லாஹு அன்ஹுவோட ஒரு சின்ன வாய்த்தக்கம். 2 பேரும் பேசிட்டு இருக்கிறாங்க, ஒரு கருத்து முரண்பாடு, லேசா அப்படி முத்திட்டு அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு ஒரு வார்த்தை சொல்றாங்க. என்ன வார்த்தை தெரியுமா? இப்னு சௌதான்னு சொல்லிட்டாங்க. கருப்பியின் மகனே என்று திட்டாங்க. அவ்வளவுதான், அதுதான் வார்த்தை. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு யார்? உண்மையா அவர் கருப்பு அடிமை, கருப்பின் மகன்தான். ஆனால் இவர் சொன்னது அவருடைய உள்ளத்தை நோகடித்து விட்டது. மனசு நொந்துட்டு ரசூலுல்லாஹ் இடத்துல கவலையில போறார். யா ரசூலுல்லாஹ், இந்த மாதிரி நடந்தது, அபூதர் அல் கிஃபாரி இந்த மாதிரி சொல்லிவிட்டார், என் மனசு நோதி யா ரசூலுல்லாஹ், உள்ளம் வலித்தது யா ரசூலுல்லாஹ் அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் அவர் சொல்லுகிறார். ரசூலுல்லாஹ் அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அழைச்சாங்க, கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு, எவ்வளவு முக்கியமான சஹாபி, எப்படி தியாகம் செய்தவர், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட முதல் நாளிலே ஷஹாதத்தை எதிர்பார்த்தவர், அப்படிப்பட்ட அந்த தோழரை ரசூலுல்லாஹ், நீங்க பெரிய சஹாபி, உங்களோட தியாகம் எல்லாம் தெரியும், அதனால நீங்க கொஞ்சம் அப்படி பேசாதீங்க, இந்த மாதிரி சாதாரணமாக கண்டிக்கவில்லை சகோதரர்களே. அடுத்தவருடைய உள்ளம் புண்படுத்துவது என்பது இஸ்லாத்திலே மிகப்பெரிய தண்டனைக்குரிய குற்றம். அல்லாஹ்விடத்திலே அல்லாஹ் மன்னிக்காத குற்றம். அந்த சம்பந்தப்பட்ட மனிதன் மன்னிக்காத வரைக்கும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, யா அபூதர், அபூதரே, நீங்கள் பேசிய இந்த வார்த்தை இருக்கிறதா இல்லையா? நீங்கள் பேசிய இந்த வார்த்தை எதை தெரிகிறது தெரியுமா? எதை காட்டுகிறது தெரியுமா? ஃபீக ஜாஹிலியா, நீங்கள் மடமையின் உச்சத்தில் இருக்கிறீர்கள், அந்த அறியாமையுடைய செயலை செய்து விட்டீர்கள் அப்படி என்று வன்மையாக கண்டிக்கிறாங்க ரசூலுல்லாஹ். கண்டிக்கிறது முக்கியமில்லை சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதரை தலைவராக கொண்ட அந்த உம்மத், அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே படித்த அந்த சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் கண்டித்து விட்டார்களே, இஸ்லாத்திலே கூடாத ஒரு செயலை செய்து விட்டேன் என்று உடனே உள்ளம் திருந்தி, இன்றைக்கு நாம் ஒரு தப்பு செஞ்சு யாராவது ஒருத்தர் நமக்கு அதை திருத்தி சொல்லி தந்தால் வந்துட்டாங்க எங்களுக்கு சொல்ல, இவர் பெரிய அவுலியா தானே, இவர் பெரிய சஹாபி தானே, அவர் செய்யறதெல்லாம் நமக்கு தெரியாதா, இவர் எங்களுக்கு அறிவுரை, இப்படி நமக்கு நல்லது செய்பவர்களையும் அழகிய விஷயங்களை சொல்லித் தருபவர்களையும் நாம் என்ன செய்கிறோம்? பகைத்துக் கொள்கிறோம். அன்பு சகோதரர்களே, அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு ஓடி போறார். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு கவலையில உட்கார்ந்திருக்கிறார். அந்த பாலைவனத்து மண்ணில் அவர் கீழே விழுந்து படுத்து, பிலாலே, பிலாலே, நான் செய்த காரியம் தப்பு, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க நான் செய்தது பிழை என்று, இன்றைக்கு நான் செய்த இந்த குற்றத்துக்காக நீங்கள் என்னை மன்னிக்கணும் பிலாலே. என்னுடைய கீழே படுத்து தரையில மண்ணில படுத்து சொல்றார், பிலாலே, உங்களுடைய காலை என்னுடைய கன்னத்திலே வைத்து என்னை ஏறி மிரியுங்கள், நான் செய்த குற்றத்தை மன்னித்துக் கொள்ளுங்கள். இந்த உணர்வு ஒருத்தர் வந்துட்டென்றால், நான் செய்த பிழை என்பதை உணர்கின்ற அந்த நேரத்தில் மன்னிச்சிருங்க ஒரு வார்த்தை கேட்பதால அல்லாஹ் எங்களை மன்னிக்கிறார். மன்னிப்பவரும் நீங்க செஞ்சதுக்கு மன்னிப்பா கேட்குது, நீங்க செஞ்சதெல்லாம் செஞ்சுட்டு இப்ப மன்னிப்பு மட்டும்தான் மிச்சமா என்று ஒருத்தர் கேட்கிறாரா? அல்லாஹ்வுடைய வார்த்தைக்கு அவர் மாற்றம் செய்கிறார். அல்லாஹ் உங்களை மன்னிக்க வேண்டும் என்று உங்களுக்கு ஆசை இல்லையா என்று ரப்பு கேட்கிற நேரத்தில் நாம் மன்னிக்க மனசை அடம் கொடுக்கணும். நான் இன்றைக்கு மௌத்தாகினால், இன்றைக்கு என்னுடைய ஜனாசா இன்றைக்கு இந்த மஸ்ஜிதிலே கொண்டு வந்து வைக்கப்பட்டால், நான் மற்றவர்களோடு எப்படி அன்பாக பண்பாக பாசமாக நற்குணங்களோடு நடந்து கொண்டேன் என்பதை வைத்துத்தான் சகோதரர்களே என்னுடைய இறுதி கிரிகைகளுக்கு கூட மக்கள் வருவார்கள், என்னை பற்றி நல்லதாக பேசுவார்கள், என்னுடைய ஜனாசா தொழுகையிலே கலந்து கொள்வார்கள், என்னை தோளிலே சுமந்து கொண்டு எத்தனை பேர் குடும்பத்தில் உள்ளவர்களால் மட்டும் எல்லாம் செய்யலாமா? குளிப்பாட்டி கஃபன் பண்ணி கொண்டு வந்து வச்சு தொழுகை நடாத்தி 40 பேர் இணை வைப்பு இல்லாதவர்கள் என்னுடைய ஜனாசா தொழுகையிலே கலந்து கொள்ளணுமே, நான் ஈமானிய உறவுகளை பகைத்துக் கொள்ளலாமா? தப்பே செய்திருந்தாலும் தூரமாக வாழ்வது அல்ல இஸ்லாம். மன்னிப்பு கேட்டு சலாம் சொல்லி கட்டி அணைத்து முசாபஹா செய்து திருந்தி சகோதரத்துவத்தோடு வாழணும், இதுதான் இஸ்லாம். என்னை கபரிலே கொண்டு போய் வச்ச பின்னாடி
வெறும் குடும்பம் மட்டும் எல்லாம் செய்ய முடியாது. என்னுடைய அண்டைய வீட்டார்கள், நான் வாழ்ந்த ஊர், வாழ்ந்த சமூகம், அவர்கள் தான் என்னை அடக்கப் போகிறார்கள். மண்ணை அள்ளி போட்டு கபருக்குள் நாம் இருந்த பின்னாடி அவங்க கையோசத்து, யா அல்லாஹ் நல்ல மனுஷன், யா அல்லாஹ் நம்மோடு நல்ல பழகினவர், யா அல்லாஹ் இவருடைய பாவத்தை மன்னிச்சிடு ரப்பே என்று நமக்காக பிரார்த்திக்க கூடிய ஒரு சமூகத்தை நாம் உருவாக்கி விட்டு போகணும் சகோதரர்களே. பெய்த்துட்டார், நிம்மதி தொலைஞ்சிட்டான் என்று சொல்ற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை இருக்கக்கூடாது. நம்முடைய ஜனாசா அடக்கி விட்ட பின்னாடியும் உடனே பிரிந்து செல்லாமல் நமக்காக கையேந்தி நமக்காக கண்ணீர் வடிக்கக்கூடிய ஒரு கூட்டத்தை சம்பாதிக்கணும். ஒரே ஒரு செய்தியை சொல்லி முடிக்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் மரணிக்க முன்னாடி 4 நாள் திங்கட்கிழமை ரசூல்லா மௌத்தாகுவாங்க. புதன்கிழமை மஸ்ஜிது நபவியிலே சஹாபாக்களை அழைத்து, ரசூலுல்லாஹ்வுக்கு இயலாது சுவையினம், ஆனால் மக்களை கூப்பிட்டு தோழர்களை கூப்பிட்டு சொல்றாங்க, தோழர்களே இன்றைக்கு நானும் நீங்களும் பழி தீர்த்து கொள்ளும் நாள் என்றார்கள். சஹாபாக்களுக்கு ஒன்றுமே விளங்கவில்லை, எதுவும் புரியவில்லை. பழி தீர்த்து கொள்வதா என்ன? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, 23 ஆண்டு காலமாக உங்களோடு நான் வாழ்ந்திருக்கிறேன். இந்த காலத்தில் நான் வாழ்ந்த இந்த காலப்பகுதியில் உங்களை நான் ஏசி இருந்தால், உங்களை நான் அடித்திருந்தால், உங்களுடைய உள்ளம் புண்படும்படி நடந்திருந்தால், உங்களிடத்திலிருந்து ஏதாவது நான் எடுத்திருந்தால் இன்றைக்கு என்னை பழி தீர்த்து கொள்ளுங்கள் என்றார்கள். சுப்ஹானல்லாஹ். இப்படிப்பட்ட ஒரு தலைவர் சகோதரர்களே, நாம் வாழும் இந்த வாழ்க்கையில் சில வேளை பெற்றோர்களோடையே பேசாமல் கதைக்காமல் முரண்பாடுகளிலேயே இருப்பார்கள். சொந்த நானாவோட தம்பியோட பிரச்சனை, சாதாரண ஒரு பிரச்சனைக்காக உறவை துண்டித்து விட்டு வாழுவார்கள். பக்கத்து வீட்டோட, முன்னுக்கு வீட்டோட, முஸ்லிம் சகோதரர்களோடு, கொள்கை உறவுகளோடு, ஈமானை சுமந்த இன்னொரு சகோதரரோடு ஒரு நாளும் நானும் நீங்களும் பகைத்து கொண்டு வாழ முடியாது. அது அல்ல நம் தலைவருடைய வழிகாட்டுதல். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எல்லாம் இந்த உலகத்தோடு முடிய வேண்டும், மறுமையிலே வந்து அல்லாஹ்விடத்திலே என்னை காட்டி கொடுத்து விடாதீர்கள் சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த உலகத்திலே நான் யாருக்காவது ஏதாவது செய்திருந்தால் பழி தீர்த்து கொள்ளுங்கள். யாருமே முன் வரவில்லை. அசான் சொல்லப்படுது, தொழுகை நடாத்தப்படுது. திரும்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யார் என்னை பழி தீர்க்கிறாரோ அவரை நான் விரும்புகிறேன் என்றாங்க. ஒருத்தர் எழும்பினார், யா ரசூலல்லாஹ் அன்றைக்கு ஒரு நாள் உங்களுடைய ஒரு குச்சி உங்களுக்கு தெரியாம என்னுடைய மேனிலே பட்டது, அது எனக்கு வலித்தது யா ரசூலுல்லாஹ், நான் பழி தீர்க்கணும் என்றார். சுப்ஹானல்லாஹ். ரசூலுல்லாஹ் மேலாடைய கலட்டினாங்க. இந்த உம்மத்தின் தலைவர் மனிதர்களோடு நடந்து கொண்ட முறையை பாருங்க, அடுத்த மனிதர்களுக்கு கொடுத்த கண்ணியத்தை பாருங்கள். மேலாடைய கலட்டினாங்க, பழி தீர்த்து கொள்ளுங்கள் என்றார்கள். நாம மன்னிக்கிறதுக்கு தயாராக இல்லை. என் உயிரிலும் மேலான தலைவர் பழி தீர்த்து கொள்ளுங்கள் என்று தன் மேலாடையை கலட்டி கொடுத்தார்கள் சகோதரர்களே. அந்த சஹாபி ரசூலுல்லாஹ் மேலாடைய கலட்டின உடனே அதை பார்த்து ஓடி வந்து அல்லாஹ்வுடைய தூதரை கட்டி அணைத்து ரசூலுல்லாஹ்வுடைய அந்த நுபுவத்திலே முத்தம் கொடுத்து சொன்னார், யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், நாங்கள் எல்லாம் நரக நெருப்பின் விளிம்பில் இருந்தோமே, பாவத்தை செய்து கொண்டு நரகத்துக்கு போகக்கூடிய அந்த விளிம்பில் இருந்தோமே, உங்கள் மூலம் தானே அல்லாஹ் எங்களுக்கு நேர்வழி காட்டினான், உங்களை அனுப்பித்தானே அல்லாஹ் எங்களை சீர்திருத்தினான், உங்களை போய் நான் அடிப்பேனா யா ரசூலல்லாஹ், உங்களை போய் நான் பழி தீர்ப்பேனா யா ரசூலல்லாஹ், இந்த கடைசி நேரத்திலே உங்களை கட்டி அணைக்க வேண்டும், உங்களுக்கு முத்தம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த வாய்ப்பை பயன்படுத்தினேன் யா ரசூலல்லாஹ் என்று அவர் கண்ணீர் மல்க அல்லாஹ்வுடைய தூதரை கட்டி அணைத்து முத்தம் கொடுத்து ரசூலுல்லாஹ் மீதுள்ள அந்த நேசத்தை வெளிப்படுத்தினார். அன்பு சகோதரர்களே, நான் உண்மையிலே அல்லாஹ்வுடைய தூதரை நேசிப்பவராக இருந்தால், உண்மையிலே குர்ஆனையும் சுன்னாவையும் தான் பின்பற்றுகிறேன், உண்மையிலே அல்லாஹ்வுடைய தூதரை அணுவாக பின்பற்றுகிறேன் என்றால், நம்முடைய வாழ்க்கையிலே எந்த சந்தர்ப்பத்திலும் சக மனிதர்களோடு அஹ்லாக்காக, அன்பாக, பண்பாக நடந்து கொள்ளக்கூடியவர்களாகவும், அடுத்தவர்களை மன்னித்து பகைமைகளை மறந்து நம்முடைய மறுமை வாழ்க்கை வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக எல்லாருடையும் அன்பாக, பண்பாக நடந்து கொள்ளக்கூடியவர்களாக நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்க வேண்டும். வல்லவன் ரஹ்மான் அதற்கு நமக்கு துணை நிற்க வேண்டும். இன்ன ஹாதிஹி தத்கிரா ஃபமன் ஷா அத்தஹத இலா ரப்பிஹி சபீலா வ ஆஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.